Hi students, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 12th standard NCERT CBSE syllabus chapter 2 inverse trigonometric functions. அதுல exercise number 2.1. அதுல 11th sum பார்க்கிறோம். 11th sum என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது find the values of the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. So இதுல கொடுத்திருக்க question first எழுதிக்கலாம். So 11th questionல என்னது tan inverse of 1 plus cos inverse of minus 1 by 2. கொஸ்டின் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு எழுத பழகிக்கோங்க. plus sin inverse of minus 1 by 2. ஸோ இதுக்கு நம்ம 10 சம் போட்டிருக்கோம் இல்லையா, அதே பேட்டர்னில் டேனுக்கு காஸ் அண்டு சைன் எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சி எழுதிடணும். ஸோ நான் சைடில் எழுதுறேன் இங்கே tan inverse of 1. ஸோ tan inverse of 1க்கு என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா tan inverseக்குள்ள tan inverse of 1 போது 1 எப்போ வரும் tanல அப்படின்னா tan 45, that is pi by 4. ஸோ tan கேன்சல் ஆகிடுமா, இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் pi by 4. tan இன்வர்ஸ்க்கும் டேனுக்கும் ஏன் கேன்சல் ஆகுது அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் சம்லேருந்து பார்த்துட்டு வாங்க. ஓகே, தென் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 by 2. ஸோ காஸ் இன்வர்ஸ் வரும்போது காசில் மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஒரு பை மைனஸ் போட்டுக்க சொல்லியிருக்கேன். அதாவது காசு எடுத்துகிட்டு போனால் கூடவே பை கொண்டு போங்க அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸில் பையில் இந்த பை மைனஸ்ன்னு போட்டோம்னா இங்கே 1 by 2 என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம், அதுக்குள்ள காஸ் 1 by 2 எப்போ வரும் அப்படின்னா பை பை 3, அதாவது காஸ் 60 அப்போ 1 by 2 வரும் இல்லையா, அதனால பை பை 3. இப்போ ஸோ காஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா பை மைனஸ் பை பை 3. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 2 பை பை 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 by 2. சைன் இன்வர்ஸ் மைனஸ் 1 by 2 என்ன பண்ணலாம், மைனஸ் வெளியே போட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 எழுதலாம். சைன் 1 by 2 என்னது நமக்கு சைன் பை பை 6 இல்லையா. ஸோ இங்கே சைன் கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் பை பை 6. ஸோ இதுக்கு நேரம் எழுதலாமா, tan இன்வர்ஸ்க்கு என்னது நமக்கு பை பை 4, tan இன்வர்ஸ் ஆஃப் 1க்கு பை பை 4 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 by 2க்கு 2 பை பை 3. இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 by 2க்கு மைனஸ் பை பை 6. ஸோ இங்கே ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் போட்டுக்கிட்டேன் பை பை 6. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், எல்சிஎம் இருக்கணும் 4, 3, 6. இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே எது பெரிய நம்பர் 6. 6 வந்து 3 டேபிள் வரும், பட் 4 டேபிள் வராது. பெரிய நம்பரை டபுள் பண்ணுங்க, டபுள் பண்ணோம்னா 12. டபுள் இல்லை 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பண்ணிட்டே போனோம்னா அதில் இருக்க எல்லா டேபிள்லையும் வருதான்னு பார்க்கலாம். 12 என்ன வரும், 6 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும். ஸோ 12 இங்கே கொண்டு போனோம்னா 4ல் போச்சுன்னா 4ஆல் டிவைட் பண்ணா 3யா, அதனால 3 பை. ஸோ 12 இங்கே எடுத்துகிட்டு போனோம்னா 4 டைம், 3ஆல் டிவைட் பண்ணால் 4 டைம், 4 2s are 8. ஸோ 8 பை. ஸோ 12 இங்கே கொண்டு போனோம்னா 6ஆல் டிவைட் பண்ணால் 2. ஸோ மைனஸ் 2 பை. ஸோ 8 minus 2 is 6, 6 plus 3 is 9. ஸோ 9 பை by 2, சாரி 12. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 3ஆல் 4ஆல் வரும். ஸோ அதனால அதாவது இங்கே 3 இங்கே 4 அப்படின்னு போட்டோம்னா 3 டேபிளில் போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 3 பை பை 4. திஸ் இஸ் த ஆன்சர். எதுக்கு, tan inverse of 1 plus cos inverse of minus 1 by 2 plus sin inverse of minus 1 by 2க்கு வர வேல்யூ என்னது 3 பை பை 4. சரியா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 12th sum. 12th sum என்ன கேட்டிருக்காங்க, cos inverse of 1 by 2 plus 2 into sin inverse of 1 by 2. ஸோ என்ன பண்ணலாம், cos inverse of 1 by 2 எழுதும்போது cos inverse of 1 by 2 என்னது, cos inverse of cos pi by 3 இல்லையா. ஸோ cos கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், pi by 3 கிடைக்கும். தென் sin inverse of 1 by 2 அப்படின்னு பார்க்கும்போது sin inverse of sin pi by 6 இல்லையா, அதாவது sin 30. ஸோ pi by 6. ஸோ sin கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு pi by 6. இங்கே எடுத்து எழுதும்போது cos அப்படின்றதுனால இந்த காஸ்க்கு என்ன வந்தது pi by 3. காஸ்ல உள்ள வந்து எக்ஸ் மைனஸாக இருந்தால் மட்டும் தான் என்னது பை மைனஸ் யூஸ் பண்ணணும், எல்லா காஸ்க்கும் யூஸ் பண்ணாதீங்க. ப்ளஸ் 2 இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2க்கு என்ன கண்டுபிடிச்சோம் பை பை 6. ஸோ 2ஆல் இதை கேன்சல் பண்ணோம்னா இது 2 3 டைம்ஸ் இருக்குது 6ல் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ ரெண்டுமே டினாமினேட்டர்
சேம் தான். ஸோ அதனால எழுதியாச்சு. எத்தனை பை? 2 பை. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 13th சம் பார்த்தோம்னா 1 மார்க். நமக்கு இந்த டேபிள் நல்லா தெரிஞ்சாலே போதும். சரியா? அப்போ sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ல வந்தா ரேஞ்ச் டொமைன் ஆகிடும், டொமைன் ரேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸுக்கு வந்து என்ன கொடுத்தா ஒய் வரும் அப்படிங்கிறது நமக்கு இங்க நம்பர்ஸ் 1 2 சம்திங், அதாவது -1 to +1 வரைக்கும் இருக்கிற இந்த நம்பர்ஸ் நம்ம கொடுக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு என்னது -π/2ல இருந்து +π/2 வரைக்கும் கிடைக்கும். எதுடைய வேல்யூன்னு கேட்டா y உடைய வேல்யூ. ஸோ அதுதான் என்னது b. சரியா? நெக்ஸ்ட் தென் 14th சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது tan இன்வர்ஸ் ஆஃப் √3 மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -2ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் √3 அப்படின்னா என்ன எழுதலாம்? tan 60. tan 60னா என்ன? நமக்கு π/3. தென் மைனஸ் வந்திருக்கு சீக்கண்ட் அப்படிங்கிறதுனால இங்க ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். சீக்கண்ட் வந்ததுன்னா என்ன பண்ணிருக்கணும்? பை மைனஸ்ல ஆன்சர் எழுதணும். எப்போ வந்து சீக்கண்ட் வந்து 2ஆ இருக்கும் அப்படின்னா 60. சரியா? அப்போ அதுவும் என்னது π/3. அப்போ நமக்கு வர ஆன்சர் என்ன அப்படின்னு செக் பண்ணும்போது பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மைனஸ் வந்து சம்ல இருக்க மைனஸ். இப்போ இது உள்ள போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? π/3 மைனஸ் பை பிளஸ் π/3 வந்துடும். ஸோ 2 π/3 இருக்கு. ஆட் பண்ணா 2 π/3 மைனஸ் பைன்னு நிற்கும். இதுல எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 2π மைனஸ் 3π வந்துடும் டிவைடட் பை 3. தென் 2π மைனஸ் 3π இஸ் -π/3. ஸோ என்ன இருக்கு நமக்கு? b இஸ் த ஆன்சர். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம்.